ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல செயல்பாடுதான் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது இந்த டெண்டர் முறைகேடு மறைக்கத்தான் என்று? இன்னைக்கு காலையில உங்க நேர்காணலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிட்டு வரேன் வெப்சைட்ல. டெண்டர் ஓபன், டெண்டர் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு டெண்டர் ஓப்பன்ல தான் இருக்கு, இன்னும் நாங்க டெண்டரை க்ளோஸ் பண்ணல, யார் வேண்டுமானாலும் இன்னும் ஒப்பந்த புள்ளிகளை போடலாம் அப்படின்னு சொன்னா 5.5 கோடி ரூபாய்க்கு அந்த வேலையை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க சார். நான் 4 கோடி ரூபாய்க்கு அந்த வேலையை செய்து தரேன் சார். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீதன். வணக்கம். வணக்கம். குறிப்பா நேற்றைக்கு பார்த்திருக்கீங்க சட்டசபைய, எதற்கு முதலமைச்சருக்கு தனி அலுவலகம், அப்படி என்ன இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்னொரு செய்தியெல்லாம் சோசியல் அறிவுரைனாலதான் அங்க போறாங்க செய்தி இன்னொரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் டெண்டர் விட முன்னாடியே பாத்தீங்கன்னா அலுவலக பணி தொடங்கி விட்டாலும் ஒரு தகவல் வருகிறது. முதற்கட்டமா அதை எப்படி பார்க்கணும்? மிகப்பெரிய முறைகேடு இந்த டெண்டர் விவகாரத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நேற்றைக்கு சட்டசபையினுடைய விவகாரமும் நேற்றைக்கு காலை பிரதான ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தியும் உணர்த்துகிறது. அது குறித்து முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் கேள்வி எழுப்பிய போது மிகுந்த லாவகமாக பதில் சொல்வதாக கருதி கொண்டு மாட்டிக்கொண்டார் ஆதவர்கள். இன்னும் டெண்டர் முடிவுக்கு வரவில்லை என்று சொல்கிறார். குறிப்பாக 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு ஒப்பந்தம் கோரப்படுகிறது என்று சொன்னால் 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட வேண்டும். இது இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டிருக்கிற விதி. ஆனால் விதிமுறைக்கு மாறாக இந்த டெண்டர் 30 நாட்கள் அவகாசம் கொடுக்காமலேயே முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி. அதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நாளிதழ்களில் விளம்பரம் இருக்கிறது. இது போல ஒப்பந்தங்கள் கோரப்படுகிறது, ஒப்பந்தக்காரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் என்று சொல்லி. ஆனா ஆன்லைன்ல டெண்டர் புளோட்டிங்கே வரவே இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 4 நாட்கள் கழிச்சு தான் அந்த டெண்டர் புளோட்டிங் ஆன்லைன்ல வந்திருக்கு. இப்ப எல்லாமே ஆன்லைன் டெண்டர் தான் சார். நேரா போய் கோட் பண்ணி மேனுவல் டெண்டர் போடுறது அப்படிங்கிறது இப்ப கிடையாது. அந்த கான்செப்டே முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப காலமாச்சு, 10-15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே ஆன்லைன் டெண்டர் தான். அப்ப ஆன்லைன்ல வராமலேயே நாளிதழ்லயே வந்துச்சு. நேற்றுக்கு ஏவாவேலு கேட்கும்போது நாளிதழ்ல வந்த செய்தி உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாளிதழ்ல வந்த செய்தி உண்மை இல்லைன்னா நாளிதழுக்கு விளம்பரம் கொடுத்தது யார்? தமிழ்நாடு அரசினுடைய பேரில் தானே விளம்பரம் இருக்கிறது. எப்படி தமிழ்நாடு அரசினுடைய பேரில் நாளிதழ்களே தங்களுக்கு தாங்களே விளம்பரத்தை அச்சடித்துக் கொண்டார்களா? அப்ப எந்த நாளிதழ் மீதாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? விளக்கம் கேட்டிருக்கிறீர்களா? வழக்கமா ஒரு செய்தி நாளிதழ்ல தவறாக வந்துருச்சுன்னா மறுநாளோ அல்ல அதுக்கு அடுத்த வாரமோ கட்டம் கட்டி இன்னொரு செய்தி வரும், பிழை திருத்தம் அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னாக்க ஏற்கனவே வந்த செய்திக்கு மறுப்பு செய்தி அப்படின்னு சொல்லி வரும். என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் விளக்கம் கொடுத்ததற்கு பிறகு வல்லம் பசீதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி வரும். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. டெண்டர் தப்பா வருவதெல்லாம் உண்டு. புள்ளி விவரங்கள் தப்பா வந்துடும், டெண்டருடைய அமௌண்ட் தப்பா வந்துடும். அதை அடுத்த எடிஷன்ல மாத்தி போடுவாங்க, திருத்தம்னு சொல்லி போடுவாங்க. அப்போ நீங்க கொடுக்காத செய்தியை நாளிதழ்கள் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா நாளிதழ்களை மறுப்பு போட சொல்லுங்க. அப்படி ஒரு டெண்டரே இல்லைங்க. அப்படி ஒரு டெண்டர் அமௌண்ட் போட சொல்லி எங்கள்கிட்ட சொல்லலைங்க தமிழ்நாடு அரசு, நாங்களாவே போட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்தெந்த நாளிதழ்களில் எல்லாம் விளம்பரம் வந்ததோ அந்த நாளிதழ்கள் எல்லாம் மறுப்பு போட சொல்லுங்க. நீங்க அமைச்சர் தானே, அதிகாரத்தை கையில வச்சுக்கிறீங்கல்ல, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் தானே, அதுவும் ரொம்ப குறிப்பா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் தானே. அப்போ உங்களுடைய நாலேஜ் இல்லாமலே அந்த விளம்பரம் எப்படி வந்துச்சு? நீங்க சபையில எப்படி ஒரு முழு பூசணிக்காய சோற்றில் வரைக்கிற வேலையை செய்றீங்க சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இவங்க ஏற்கனவே ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தத்தை முடிவு செய்து விட்டு தான் டெண்டருக்கே இவங்க அழைப்பு விடுத்தாங்க. ஏற்கனவே பிக்சிங்ல முடிஞ்சது, அந்த நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எந்த நிறுவனம் இப்போது பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஒப்பந்தம் இறுதியாக கொடுக்கப்பட்டதாகத்தான் செய்தி வரும். ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப சிம்பிள்.
பிடபிள்யூடி ம். நாமக்கல் கவிஞர் மாளிகையை ஹேண்ட் ஓவர் கொடுக்குது கான்ட்ராக்டர் கிட்ட. கான்ட்ராக்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகாம, ஒப்பந்தக்காரர் வந்து உறுதி செய்யப்படாம அவர்கிட்ட எப்படி பிடபிள்யூடி இடத்த ஒப்படைச்சுது? அவர் எப்படி பணிகளை தொடங்கினாரு? இப்ப பணிகள் முழுவீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப டெண்டர் ஆமா. எதுவும் முடிக்கப்படல அப்படின்னு சொன்னா பணிகள் எப்படி சார் அங்க துவங்கும்? எப்படி சார் அங்க வந்து ம். அந்த ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் வந்து பணிகளை செய்துகிட்டு இருப்பாங்க? ஒப்பந்தமே கிடைக்காம, ஒப்பந்தம் கிடைக்குமான்ற உத்தரவாதம் இல்லாம பணிகளை அந்த நிறுவனம் துவங்கிடுச்சுன்னு சொல்ல வராங்க ஆதவ் அர்ஜுன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த விவகாரம் என்பது 2 பேர் சம்பந்தப்பட்டது. ஒன்று ஆதவ் அர்ஜுன், இன்னொன்று விஜயினுடைய ஆஸ்தான ஜோசியக்காரர். ஏற்கனவே அரசுக்கு அட்வைசரி போர்டுல சேர்மனாலாம் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாரு இல்லையா அவரு. நீங்க ரொம்ப துவக்கத்திலேயே கேட்டது மாதிரி இதுவரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவை தொடங்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிலிருந்து எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் வரை இந்த முதலமைச்சர் அறையில் உட்கார்ந்து கொண்டுதான் பணிகளை செய்தார்கள். இப்ப என்னமோ புதிதா இவர்கள் பணி செய்த முதலமைச்சருக்கெல்லாம் அந்த அறை போதுமானதாக இருந்தது. பணி செய்யாமல் சும்மா உட்கார்ந்து சீட்டு தேய்ச்சி கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு இந்த அறை போதுமானதா இல்லை என்று நேற்றைக்கு ஆதவ் அர்ஜுன் சொல்றாரு. 100 சதுர அடியில தான் வந்து செக்ரட்டரிஸ் 1, செக்ரட்டரி 2 எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. கழிவறை வசதி கூட சரியா இல்லைங்கிறாரு. இல்ல இது வரைக்குமே செக்ரட்டரி 1, செக்ரட்டரி 2 எல்லாருமே அங்கதானே உட்கார்ந்து இருந்தாங்க. இப்ப ஜெயலலிதா அம்மையார் காலத்துல செக்ரட்டரி 1, செக்ரட்டரி 2 எல்லாம் வேற அறை எதுவும் கொடுத்தாங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் காலங்காலமா ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிதான். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா இதுல வாஸ்து சரியில்லை. அவர் எப்பவுமே வாஸ்து பார்த்துதான் சார் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. அதனாலதான் வந்து வி சாலை, விருதாச்சலம், வெற்றி கழகம், விஜய் இப்படி எல்லாம் வீலேயே அமைஞ்சுது. அது மாதிரி அவருடைய ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு, இந்த இடத்த வாஸ்து பார்த்துட்டாங்க. வாஸ்து பார்த்துட்டு இந்த ஒப்பந்தக்காரரிடம் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் பேசி முடிவெடுத்ததினுடைய விளைவு அந்த ஒப்பந்தக்காரரிடம் அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு பணிகள் ஏறக்குறைய 80% பணிகள் நிறைவு பெற்றுச்சு. இப்ப வந்து சட்டசபையில சொல்றாரு, இல்ல இன்னும் நாங்க டெண்டர் கொடுக்க பிடிக்கல, இன்னமும் டெண்டர் ஓப்பன்ல தான் இருக்கணும். நான் கேட்கிறேன், டெண்டர் ஓப்பன்ல தான் இருக்கணும். நான் ஒரு கான்ட்ராக்டர் சார், நான் ஒரு ஏ கிரேட் கான்ட்ராக்டர் சார் பிடபிள்யூடில. உண்மையாகவே நான் பிடபிள்யூடி ஏ கிரேட் கான்ட்ராக்டர். நான் பல பணிகளை எல்லா ஆட்சி காலத்திலையும் செய்திருக்கேன். இந்த ஆட்சியில இன்னும் பணிகளை துவங்கல. நான் கடந்த ஆட்சியில செய்திருக்கிற பணிகளே செய்துட்டு இருக்கேன். நான் ஒரு டெண்டர் போடுறேன். டெண்டர் ஓப்பன்ல இருக்கான்னு சொல்றேன். இன்னைக்கு ஆன்லைன்ல பாத்துருவோம் டெண்டர் ஓப்பன்ல இருக்கான்னு. டெண்டர் ஓப்பன்ல இருக்கா? நீங்க எப்படி டெண்டர் வந்து ஓப்பன்ல இருக்குன்னு சட்டப்பேரவையில சொல்றீங்க? இன்னைக்கு காலையில உங்க நேர்காணலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து செக் பண்ணிட்டு வர்றேன் வெப்சைட்ல. டெண்டர் ஓப்பன்ல, டெண்டர் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு டெண்டர் ஓப்பன்ல தான் இருக்கு, இன்னும் நாங்க வந்து டெண்டரை க்ளோஸ் பண்ணல, யார் வேண்டுமானாலும் இன்னும் ஒப்பந்த புள்ளிகளை கோரலாம் அப்படின்னு சொன்னா 5.5 கோடி ரூபாய்க்கு அந்த வேலையை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க சார். நான் 4 கோடி ரூபாய்க்கு அந்த வேலையை செய்து தரேன் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளவு தொகை என்பதை ஆன்லைன்ல மென்ஷன் பண்ணவே இல்லை ஆகஸ்ட் 17ஆம் தேதி. ஆனா பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கு 5.5 கோடி ரூபான்னு சொல்லி. அப்போ ஆன்லைன்ல எவ்வளவு தொகைன்னு கோரனாதானே சார் அதுக்கு கீழே யாரு கோட் பண்றாங்கன்றது தெரியும். நீங்க 5 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான வேலை அப்படின்னாதான் ஒரு நிறுவனம் 4.5 கோடிக்கு செய்து தரேன்னு சொல்லும், ஒரு நிறுவனம் 3.25 கோடிக்கு செய்யறேன்னு சொல்லும், ஒரு நிறுவனம் 4 கோடிக்கு செய்யறேன்னு சொல்லும். நீங்க தொகையை நிர்ணயிக்காம ஆன்லைன்ல டெண்டர் ஓபன் பண்ணீங்கன்னா அப்ப எப்படி அவங்க வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து அதை அப்ரோச் பண்ண முடியும்? அதுல எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் இருக்கு. இன்னொன்று, என்னென்ன பணிகள்ன்ற டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணல. நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதலமைச்சருடைய அலுவலகம் மாறுது, அவ்வளவுதான் செய்தியை தவிர அங்க என்னென்ன தேவைப்படுகிறது, அங்க என்னென்ன வைக்கணும், அங்க என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், இது குறித்த எந்த டீடைல்ஸும் ஆன்லைன்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, எங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணா யாராவது கோட் பண்ணிட்டு இவங்களுடைய டெண்டர் ஒப்பந்தம் இவ்வளவு ரூபா அப்படின்னு சொன்னா அதை விட கீழாக நான் கோட் பண்ணிதான் எனக்கு ஏன் கொடுக்கலன்ற கேள்வியை நாளைக்கு எழுப்பிடுவாங்க, நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்கன்றதுனால எந்த விவரமும் சொல்லாமல் ஒப்புக்காக பெயருக்காக ஒரு ஒப்பந்த புள்ளியை ஆன்லைன்ல கோரி இருக்கிறாங்க. ஒண்ணு வேணாம் சார், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த நிறுவனம் எவ்வளவு ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு 4 நாள்ல செய்தியாக வந்துடும். நீங்க ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, ஏன்னா வேலை நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் செய்வதை விட 25 லட்சம் ரூபாய் குறைவாக செய்யக்கூடிய நிறுவனங்கள் இன்றமும் இருக்கிறார்கள், பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். நேற்றுக்கு ஏவா வேலு சொன்னாரு, நாமக்கல் கவிஞர் மாளிகை அந்த 10 அடுக்கு மாடியவே கலைஞர் ஆட்சி காலத்துலதான் கட்டணும்னு சொன்னாரு. அப்ப அந்த நிறுவனம் யாரு? அவர்களையே அழைத்து கொடுத்திருக்கலாமே, அல்லது தொடர்ச்சியாக வேலை செய்கிற நிறுவனங்களை அழைத்து கொடுத்திருக்கலாமே. பல ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து கொடுத்திருக்கலாமே. ஒண்ணு வேணாம் சார், நான் சொல்றேன் சார், நான் ஒரு கான்ட்ராக்டர் முறையில சொல்றேன் சார். 5.5 கோடி ரூபான்னு சொல்றாங்க இல்லையா, 4 கோடி ரூபாய்க்கு நான் அந்த வேலையை செய்து தரேன் சார். எனக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுக்க சொல்லுங்க. நீங்க டெண்டரை இன்னைக்கு ஓபன் பண்ணுங்க, 11 மணிக்கு இப்ப நீங்க ஓபன் பண்ணுங்க, 12 மணிக்கு நான் டெண்டர் போடுறேன் சார். இப்போ
போடுறான். நீங்க மத்தவங்க எவ்வளவு டெண்டர் போட்டிருக்காங்கன்றதையும் சொல்லுங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்றீங்களா நீங்க? ஊழலற்ற ஆட்சின்றீங்க, ஊழலே இல்லாம போயிடுச்சுன்றீங்க. ஆனா ஏற்கனவே ஒரு கையூட்டை பெற்றுக்கொண்டு 30% கமிஷன் வாங்கியிருக்காங்க சார் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல. இல்லைன்னு மறுக்கவே முடியாது. 30% கமிஷனை பெற்றுக்கொண்டுதான் இந்த டெண்டரை ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த நிறுவனம் பணியை துவங்கி ஏறக்குறைய 80 விழுக்காடு பணி நிறைவு பெற்று விட்டது. அதை மறைக்கவா அல்லது திசையிருப்பா என்று தெரியவில்லை, அல்லது உண்மையிலே இயல்பான 110 விதியின் கீழே இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட எல்லா எம்எல்ஏக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாத்தீங்கன்னா தலா ஒரு கார், ஒரு டிரைவர், ஒரு உதவியாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இது உள்ளபடியே ஏகோபித்த மனதில் எல்லாருமே வரவேற்றிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல செயல்பாடுதான் என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது இந்த டெண்டர் முறைகேடு பெரிய அளவு பூகமா வெடித்து விட்டது அதை மறைக்கத்தான் என்று எடுத்துக்கொள்வதா, அதை எப்படி புரிஞ்சு? ஏற்கனவே காட்டுமன்னார் கோயிலினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ இதை கோரிக்கையா வச்சுட்டாரு சார். எங்க அண்ணன் திரும்ப இளைய பெருமாள் வாரிசுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சீட்டை கொடுத்து அந்த ஒரு சீட்டை கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாரு. அந்த எழுந்து பேசினதே இது வரைக்கும் வரலாற்றிலேயே ஒரே ஒரு பேச்சு தான் இந்த சட்டப்பேரவை வரலாற்றிலேயே. அது இளைய பெருமாள் புள்ளன்னு ஒரு லெகசியில கொடுத்தாரு இல்லையா? ஒண்ணு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக குரல் கொடுத்திருக்கணும், இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில மேம்படுத்த வேண்டிய திட்டங்களுக்காக குரல் கொடுத்திருக்கணும். அவர் எந்திரிச்சு எனக்கு கார் இல்ல, கார் ஒண்ணு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், ரொம்ப போக வர சிரமமா இருக்குன்னு அவர் பிரச்சனையை பேசிட்டு தான் அவர் சட்டப்பேரவைக்கு வந்திருப்பாரு. எப்படிப்பட்ட ஆளுக்கு அண்ணன் திரும்ப சீட்டு கொடுத்திருக்காரு பாருங்க. அவர் கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கையை அப்பயே நிறைவேற்றுவாருன்னு புஷி ஆனந்த் எந்திரிச்சு சொல்லிட்டாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் கார்பெட்டுறாரு. சார், நான் உண்மையிலேயே ஒரு விஷயத்த சொல்றேன். நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த சம்பளம் என்பது போதுமானதாக இல்லை. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கன்னு மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அன்னைக்கு கோரிக்கை வச்சார். எல்லாரும் வரவேற்றாங்க. ஏன்னா 1 லட்சம் ரூபான்றது ஒரு பெரிய காசு சார். அது எந்த வகையிலும் பயன் தராது அந்த சம்பளம். ஏன்னா நீங்க டீசல் போட்டுட்டு ஒரு தொகுதியை ஒரு நாள் சுற்றி வரணும்னாலே 5000 ரூபாய் ஆகுது. அப்போ நீங்க 30 நாள் தொகுதியை சுற்றி வரணும். தொகுதியை சுற்றி வர்றது மட்டும் இல்லாம அவ்வப்போது உதவிகள் கேட்டு வருவாங்க. குறைந்தபட்சம் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய் மொய் கவர் போடணும். முகூர்த்த நாள்னா ஒரு 50 கல்யாணம் இருக்கும். அன்றாட செலவுகளுக்கே அது போதுமானதாக இருக்காது. ஆனா இந்த கார்ன்றது இன்னைக்கு எந்த எம்எல்ஏட்ட கார் இல்ல. ஒன்னு ரெண்டு எம்எல்ஏக்கள் வேண்டுமானா கார் இல்லாம இருக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் இருக்கத்தான் செய்யுது. அப்ப அவர்களுடைய தேவை அறிந்து இளைய பெருமாளினுடைய மகன் காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ மட்டும்தான், அவர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு, அவர் மட்டும்தான் அந்த கோரிக்கையை வச்சிருக்காரே தவிர மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கோரிக்கை வச்சுனா எந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கார் இல்ல. நீங்க வாங்க 234 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களை பட்டியல் கொடுங்க. கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்ப்போம். சார், இன்னைக்கு அன்றாட வீடுகளுக்குள்ள கார் வந்துச்சு. உங்ககிட்ட கார் இல்லையா, இல்ல என்கிட்ட கார்ல இல்லையா, யாருகிட்ட கார் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கிட்டையும் கார் இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தை ஏதோ பெருசா இவர் ஒரு கொடை வள்ளல் போல எம்ஜிஆர் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அன்னைக்கு சட்டசபையிலே அப்படித்தான் பேசினாரு புஷி ஆனந்த். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எங்களுடைய தலைவர். எத்தனை பேருக்கு கொடுத்து கழிச்சாருன்னு எங்களுக்கு தெரியல. முதல்ல அவர் கூட்ட கதவே திறக்காம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன். சும்மா எதையாவது வசனம் பேசிட்டு இருக்கிறது. நீங்க ரொம்ப குறிப்பாக சொன்னது மாதிரி இந்த விவகாரம், அந்த டெண்டர் விவகாரம் பூதாகரமாக இருக்கு. நேற்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறார் ஆதவர்ஜுன். அது மீண்டும் பேசுபொருள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக, அதை மறைப்பதற்காக, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாயை அடைப்பதற்காக இந்த கார் வழங்கப்படும் என்கிற திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் என்ன சார்? இதுக்கு பேர் என்ன? எம்எல்ஏக்களை பேச விடாம வாய் அடைக்கிறதுக்காக கார் கொடுக்குறீங்களா? இதுக்கு பேர் என்ன? இது ஊழல்ல வராதோ? அப்போ இதை என்னைக்கு நீங்க சொல்லிருக்கணும்? இளைய பெருமாள் பையன் என்னைக்கு கோரிக்கை வச்சாரு? காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ என்னைக்கு கோரிக்கை வச்சாரு? அவர் கோரிக்கை வச்சு 10 நாள் ஆச்சு சார். 10 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பவே வச்சிருக்கணும்ல. கரெக்டா நேற்று டெண்டர் விவகாரம் வந்தோன்னா இன்னைக்கு நாங்க கார் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எம்எல்ஏக்கள் பேசுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த பிரச்சனையை மடைமாற்றி விட வேண்டும். இந்த பிரச்சனையை சட்டசபையில் விவாதிக்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு அவர்களை மகிழ்விப்பதற்காக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு நாடகம். நாடகம் என்பதை தாண்டி இது ஒரு கபட நாடகம். இப்படிப்பட்ட ஒரு வேலையை உண்மையிலேயே விஜய் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, அதாவது விஜயின் ஆட்சி 100வது நிறைவுங்கிறது பல்வேறு விமர்சனத்துக்கு ஆளாயிருப்பதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் கூட ஓரளவுக்கு சித்தாந்த ரீதியாக எப்பொழுதுமே தெளிவாக இருக்கக்கூடிய
தொல் திருமாவளவன் அவர்கள் எப்பயுமே ஐடியாலஜி ரீதியா அதிகம் பேசிட்ட பார்த்துருக்கோம் கடந்த காலங்கள்ல. இப்ப கூட நம்ம நம்புறோம்னு வச்சுக்கோமே. ஆனா அவர் சொல்றாரு, ஊழலை யாரெல்லாம் முன்னிறுத்தி பேசுறார்களோ அவர்கள் வந்து சந்தேகப்பட வேண்டும், அவர் வலதுசாரியா தான் இருப்பார்கள். பிஜேபி தொடுத்த அண்ணா ஆசிரியர் வலதுசாரி வச்சுதான் நீ பிஜேபி வந்துச்சு, காங்கிரஸ் இருக்கலாம், கடந்த கால வரலாறு இருக்கிறது. ஆனா அவர் ஆச்சரியமான ஒரு வார்த்தை உதிர்க்கிறார், ஊழலற்ற ஆட்சியை கொடுத்திருக்கிறார். ஊழல் என்ற வார்த்தையை முதன்முறையாக திருமாவளவர்களும் உதிர்த்திருக்கிறார். எப்பொழுதுமே சனாதனம், இடஒதுக்கீடு, அம்பேத்கரிய, மார்க்சியம், பெரியார் பேசக்கூடிய அவர் ஊழல்ங்கிற ஒரு ஏதோ அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியே முன்னிறுத்திருக்கிறார். அப்படி பார்த்தாலும் கூட 100 கோடி ஊழல் நடந்திருக்கிறது இந்து அறநிலைத்துறை, இப்படி பல லட்சம் இப்ப டெண்டர் விஷயம் கூட இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த விவகாரம் கூட அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்படி பார்த்தாலும் ஊழலும் இங்க வந்து குறைக்கப்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இந்த நிலையில திருமாவுடைய இந்த வார்த்தை இருக்கு, எப்படி பாக்குறீங்க? ஆனால் திருமா அவர்கள் முதல் முறையாக தடுமாறி இருக்கிறார் அரசியல் நிலைப்பாட்டில் என்று நான் பார்க்கிறேன். அவர் இந்த தேர்தல் துவங்கினதிலிருந்தே வார்த்தைகளில் தடுமாறுகிறார், பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தடுமாறுகிறார், அவர் நிலைப்பாட்டில் தடுமாறுகிறார். நிறைய தடுமாற்றங்கள் அவருக்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் அந்த மாநாட்டினுடைய தடுமாற்றம் இருக்குல்ல, மாநாட்டுக்கு பேர் என்னன்னா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தமிழ் தேசியத்தை எழுச்சியுற செய்வதற்கான மாநாடு. தமிழ் தேசிய களத்தில் நானும் தாவேக்காவும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம்னு சொல்றாரு. என்னைக்கு தமிழ் தேசியம் குறித்து தாவேக்கா பேசியிருக்கு? தமிழ் தேசியம்னா கருப்பா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, அது மதுரைக்கு பக்கம் இருக்கா, திண்டுக்கலுக்கு பக்கம் இருக்கா அப்படிங்கிறது தாவேக்கால யாருக்காவது தெரியுமா? தமிழ் தேசியம்னா விஜய்க்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல எது தமிழ் தேசியத்துக்கு உட்பட்டதுன்னு தெரியுமா? முதல்ல அண்ணன் திருமா இந்த நேரத்தில் இதை பேசி இருப்பது என்பது அவருடைய உயரத்துக்கு இது அழகானதாக அல்ல. நீங்கள் குறிப்பிட்டதை போல ஊழல் குறித்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ, அண்ணாச்சாரிய காலத்தில் அண்ணன் திருமா அதை சொன்னார், எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஊழல்னு பேசி யாரெல்லாம் அரசியலில் முன்னுக்கு வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் வலதுசாரிகள்னாரு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வியப்பான செய்தி என்னவென்று சொன்னால், ராம்தாஸ் அத்வாலே மண்டியிட்டு போனார் பாரதிய ஜனதா கட்சியிடம். ராம்விலாஸ் பாஸ்வான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இணக்கமாக போனார். இன்றைக்கு சிராக் பாஸ்வான் அவருடைய பிள்ளையும் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் இருக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியிலே. அவரை பகடைக்காயாக பயன்படுத்துகிறது பீகார் அரசியலில் பாஜக. இன்னொரு பக்கத்திலே பகுஜன் சமாஜினுடைய தலைவராக இருக்கிற மாயாவதி, அவரும் பாரதிய ஜனதா கட்சியிடத்திலே இணக்கமாக போய்விட்டார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அரசியலை இந்திய துணை கண்டத்தில் பேசிய எல்லோரும் பாஜகவோடு ஏதோ ஒரு சமரசத்தை செய்து கொண்டார்கள். அண்ணன் திருமா மட்டும்தான் சமரசம் இல்லாமல் எழுந்து நின்றார் என்கிற பெருமை அவருக்கு உண்டு. உண்மையிலேயே அவர் ஒரு தென்னிந்தியாவினுடைய அம்பேத்கராகத்தான் வலம் வந்தார் என்பதை யாரும் மறுத்து விடவே முடியாது. ஆனால் இன்றைக்கு கொல்லைப்புற வழியாக வந்திருக்கக்கூடிய விஜயினுடைய அரசியலுக்கு துணை நிற்கிறார் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலுக்கு துணை நிற்பதாகத்தான் பொருள். தமிழ் தேசிய மாநாட்டை கூட்டி தமிழ் தேசிய களத்தில் நாங்கள் நிற்போம் என்று சொல்கிறார். திருமாவுக்கு நான் அடக்கத்தோடு ஒரே ஒரு கேள்வி உங்கள் தம்பி என்கிற முறையில் கேட்கிறேன். கர்நாடக வன எல்லைக்குள் 3 தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறானே இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், எங்கள் மாநிலத்துக்குள் தலையிடக்கூடாது, எங்கள் மாநில விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று பேசுகிறானே, நேற்றைக்கு ஒரு சின்ன கண்டனத்தை தெரிவித்தாங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு உங்களோடு துணை நிற்க போகிற தாவேக்கா. அது குறித்து கேள்வி எழுப்புகிற துணிச்சல் இருக்கிறதா உங்களோடு துணை நிற்க போகிற தாவேக்காவுக்கு? கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை திறந்து விட மாட்டேன் என்று எகட்டியம் பேசினானே கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர், அது குறித்து கேள்வி கேட்பதற்கு திராணி இருந்ததா? வர வேண்டாம், என்னுடைய மாநிலத்துக்குள் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று மிரட்டல் விடுத்தானே இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு. நவதுவாரங்களை மூடிக்கொண்டு நின்றாரே இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அது குறித்து பேசுவதற்கு தெம்போ திராணியோ முதுகெலும்போ இந்த முதலமைச்சருக்கு இருந்ததா? இந்த முதலமைச்சரோடு சேர்ந்தா நீங்கள் தமிழ் தேசிய களத்தை வென்றெடுக்க போகிறீர்கள். இதற்கு சீமானோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை பேசலாம். அவராவது வசனமாவது பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மூதேவிக்கு வசனமும் பேச தெரியவில்லை. வசனமும் வாய்ச்சவடாலாக வருகிறது. கூட்டத்திலும் கலந்து கொள்ள முடியவில்லை, மக்களை சந்திக்கவும் முடியவில்லை. இந்த பைத்தியத்தை வைத்துக் கொண்டு மனநலம் பாதிக்கப்பட்டவனை போல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பிண்டத்தை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க போகிறேன் என்று அண்ணன் திருமா பொய்க்கால் குதிரையை நம்பி பயணித்தால் கூட பரவாயில்லை, மண் குதிரையை நம்பி ஆற்றிலே இறங்கி இருக்கிறார். உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தியாக இது அமைந்திருக்கிறது. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் தான் இருக்க போகிறது. பார்ப்போம். நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த 100 நாட்கள் எல்லோரும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கோம். முன்னெப்படும் இல்லாத விட இப்ப சமஸ் கட்டுரையில பார்த்தோம், அவர் அப்படி எழுதாட்டிருந்த ஆச்சரியங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இடதுசாரி தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் கூட இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு வட்டாட்சியர் என்ன பண்ணிருக்காருன்னா,
சிபிஎம் உறுப்பினர்களை பூரா எடுங்க என்ற அளவுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டாங்க. ஆனாலும் கூட வெளியில இருந்து ஆதரவு மாறவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட். ஆமா 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 இப்படி ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறார்கள். பார்ப்போம், உங்கள் விமர்சனம் சேர்த்து அப்படியே மக்கள் மறுக்கி விட்டு விவாதச் சொல்ல அறக்கலுக்கு நேர ஒதுக்கி